வணக்கம். தொன்மை சிறப்புமிக்க முதிர்ந்த குடியினரான தமிழர்களோட வரலாறு, அவங்களோட பண்பாடு, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது மட்டும் இல்ல, ரொம்ப அவசியமானதும் கூட. வாங்க, இந்த காலப்பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதாங்க. யாரு அவங்க? அந்த முதல் தமிழர்கள் யாரு? அவங்க எங்கிருந்து வந்தாங்க? இந்த கேள்விக்கான பதில தேடுறது ஒரு பழங்கால மர்ம கதைய துப்பறிகிற மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்க போகுது. வாங்க, நாம சேர்ந்து துப்பறிவோம். சரி, இந்த துப்பறியும் பயணத்தை நாம எப்படி எடுத்துட்டு போக போறோம்னா, முதல்ல தொல் தமிழர்களோட ஆரம்ப காலத்தை பார்ப்போம். அப்புறம் அவங்களோட அடையாளம், அவங்க எந்த இன மரபை சேர்ந்தவங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஆராய்வோம். நாலாவதா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். கடைசியா அவங்க நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய மரபுரிமையை பத்தி பேசி முடிக்கலாம். நாம இப்போ ஒரு டைம் மிஷின்ல ஏறி வரலாறு எழுதப்படுறதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போக போறோம். இந்த கால பயணத்துல நமக்கு வழிகாட்டியா இருக்க போறது கல்வெட்டுகளோ ஓலைச்சுவடிகளோ கிடையாது. முழுக்க முழுக்க தொல்லியல் மற்றும் மானுடவியல் தடயங்கள் தான். அவங்களோட உலகத்தை புரிஞ்சுக்க நாம முதல்ல பண்பாடுன்ற வார்த்தையோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். தேவனைய பாவாணர் சொல்ற மாதிரி பண்பாடுங்கிறது வெறும் பழக்க வழக்கம் மட்டும் இல்ல, அது திருந்திய ஒழுக்கம். அதாவது அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அவங்க வாழ்ந்த சூழலோடவும் அவங்க நெறிமுறைகளோடவும் ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருந்துச்சு. சரி, நம்ம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க. முதல் தடயமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட பூர்வீகம் என்ன, இத பத்தி பல விவாதங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். மானுடவியல் அறிஞர்கள் சொல்றபடி அவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, பழுப்பு இல்லனா கருப்பு நிறம், நீண்ட தலையமைப்பு, கொஞ்சம் அகலமான தட்டையான மூக்கு, அப்புறம் சுருள் சுருளான முடி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட உடல் அமைப்பு ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களோட ரொம்பவே ஒத்துப்போகுதாம். இதனால இவங்கள ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு பழமையான இனத்தோட மூதாதையரா இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க பூர்வீகம் பத்தி ஒரே ஒரு கருத்து மட்டும் இல்ல. ஹர்டன், சீவெல்னு சில அறிஞர்கள் இவங்க பாலஸ்தீனோ இல்லைன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஆஸ்ட்ரிக் இனத்தவர்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலரோ இல்ல இவங்க இண்டோ சீனா, தென் சீனா, ஏன் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலிருந்து கூட வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, வரலாறுங்கிறது எப்போதுமே ஒரு தொடர் விசாரணை தான். காலப்போக்குல மத்த பண்பாட்டு மக்கள் இவங்கள விதவிதமான பேர்ல கூப்பிட்டு இருக்காங்க. வேத காலத்துல நிஷாதர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சபரர், புலிந்தர்னு பேர் இருந்திருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டுல கோவர், பில்லர்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட கோலாகரியர், முண்டர்னு சில பெயர்கள்ல அறியப்படுறாங்க. ஒரே இனத்துக்கு இத்தனை பெயர்களா? ஓகே, அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற கேள்விக்கு வருவோம். அவங்க விட்டு சென்ற சின்ன சின்ன தடயங்களை வச்சு அவங்களோட ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்மால மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். வாங்க, அதை முயற்சி பண்ணுவோம். அவங்கள வெறும் வேட்டையாடுறவங்களாம் நினைச்சிடாதீங்க. நெல், கரும்பு, வெற்றிலை எல்லாம் பயிரிடுற அளவுக்கு விவசாயத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க. பருத்திலேருந்து ஆடை நெய்திருக்காங்க. கரும்புல இருந்து வெல்லம் செஞ்சிருக்காங்க. அடக்கவே முடியாதுன்னு நினைச்ச காட்டு யானைகளை கூட பழக்கி வீட்டு விலங்கா மாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க சமூகத்துல மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது தன்மானம், கௌரவம் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. குழந்தை வரம் வேண்டி அரச மரத்தை சுத்துறது, முன்னோர்களை வழிபடுறதுன்னு ஆழமான நம்பிக்கைகளையும் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்களோட இறுதிச் சடங்குகள் கூட காலப்போக்கில் எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல இறந்தவங்கள சாதாரணமா மண்ணுல புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முதுமக்கள் தாழின்னு சொல்ற பெரிய பானைகள்ல வச்சு புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா இதுவே ஒரு முறையான முன்னோர் வழிபாடா மாறியிருக்கு. ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச தாழிகளெல்லாம் அவங்களோட இந்த நம்பிக்கைகளுக்கு கிடைச்ச ஒரு காலப்பெட்டகம் மாதிரி. இப்போ நம்ம விசாரணையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வுல கிடைச்ச ஒரு மண்பாண்ட ஓடு ஆஸ்திரிக் பழங்குடி மக்கள் செஞ்ச மண்பாண்ட ஓட்டா அப்படியே அச்சசலா ஒத்துருக்குன்னு எலியட் ஸ்மித்ன்ற அறிஞர் கண்டுபிடிச்சிருக்காரு. நாம முன்னாடி பார்த்த பூர்வீக கோட்பாடுகள்ல ஒண்ணுக்கு இது ஒரு நேரடியான தொல்லியல் ஆதாரம் இல்லையா? நம்ம விசாரணை இப்போ தமிழ்நாட்டோட எல்லையை தாண்டி இன்னும் விரிவடைய போகுது. தொல் தமிழர்களுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இருந்த பிரமிக்க வைக்கிற தொடர்புகளை பத்தி இப்போ பார்க்க போறோம். இது உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூ. ஐராவதம் மகாதேவன் மாதிரியான அறிஞர்கள் இன்னும் முழுசா படிக்க முடியாத சிந்து சமவெளி எழுத்துக்கள்ல வேல், ஊர், வேளாண் மாதிரியான அச்சத்தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மொழி ரீதியா எவ்வளோ பெரிய ஒரு தொடர்பு பாருங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. பாண்டிய மன்னர்களோட சின்னமான மீன் சிந்து சமவெளி முத்திரைகள்ல நிறைய இடத்துல இருக்கு. தொல் தமிழர்களுக்கு ரொம்ப மங்களகரமான இந்த மீன் சின்னம் ஆரிய பண்பாட்டுல ஒரு மட்டமான விஷயமா பார்க்கப்பட்டதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான முரண். இது மட்டும் இல்ல, இவங்க தனிச்சிருந்த ஒரு சமூகம் கிடையாது. கடல்ல கப்பல் விட்டு வணிகம் செய்யற அளவுக்கு திறமையானவங்களா இருந்திருக்காங்கன்னு
தொல்லியல் சான்றுகள் சொல்லுது. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தடயங்களையும் ஒன்னு சேர்த்து இந்த ஆய்வோட முடிவுக்கு வரலாம் வாங்க. இந்த தொன்மையான பண்பாடு நமக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய தாக்கம் என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். திராவிட நாகரிகத்தோட ஆணிவேரா இருந்தவங்க இந்த தொல் தமிழர்கள். விவசாயம், சமூக வாழ்க்கை, சடங்குகள்னு எல்லாத்துலயும் அவங்க ஒரு தனித்துவமான மரபை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த மரபுகள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற தமிழக வரலாற்றோட அசைக்க முடியாத அடித்தளமா நிக்குது. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை 1000 வருஷங்கள் கழிச்சும் தொல் தமிழர்களோட அந்த பண்பாட்டு கூறுகள் ஏதோ ஒரு வடிவத்துல இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.